வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி. மகாலய பட்சத்துல வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி 5 முறை 5 டைம்ஸ் உங்க கைய நீங்க தட்டினாலே போதும், உங்க வீட்டை தேடி பணம் துள்ளி குதிச்சு ஓடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் எதிரி தொல்லைகளும் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கான தீர்வு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கும். முழு நம்பிக்கையோட நம்ம வாராகி அம்மாவை உடல் சுத்தத்தோடையும் மன சுத்தத்தோடையும் நாம வழிபாடு செஞ்சோம்னா ஒருபோதும் நம்ம வாராகி அம்மா நம்மள கைவிட மாட்டாங்க. இப்படி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதி நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதாவது பல வருடமா நம்மள பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த கஷ்டத்துக்கு கூட ஒரே நொடியில தீர்வு கிடைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பஞ்சமி திதிக்கான பதிவு தான். நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பண கஷ்டம் தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த பணவசிய நேரத்துல செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல இந்த பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:12 ஆரம்பமாகி 1:30 வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. மொத்தமா 18 நிமிஷம் இருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல 2வது பணவசிய நேரமும் நமக்கு வருது. நாளைக்கு மத்தியானம் 3:36 ஆரம்பமாகி 4:24 இந்த பணவசிய நேரம் முடியுது. மொத்தமா 48 நிமிடங்கள் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு. நாளைய நாள்ல 2 பணவசிய நேரம் நமக்கு இருக்கு. இந்த 2 நேரத்துல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ல போற முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். பணத்தை நமக்கு வசியம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பட்டை பொடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். அதாவது சினமன் பவுடர். இந்த பட்டை பொடி உங்களுக்கு ரெடிமேடா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல ஏற்கனவே பட்டை பொடி வச்சிருந்தீங்கன்னா அதையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட பட்டை பொடி இல்ல, உங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க உங்க வீட்டுல சமையலுக்கு இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து அதை 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நமக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதும். இப்ப நான் சொல்ல போற இந்த முதல் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க குடும்பத்துக்கு நல்ல பணவரவு ஏற்படணுங்கிற இன்டென்ஷனை செட் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல கிச்சன் சிங்க் கிட்ட நின்னு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க கைகளை கழுவும் போது அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ டப்பையோ எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து செஞ்சுக்கோங்க. இப்ப முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சா போதும்.
இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை பவுடரை உங்க இடது உள்ளங்கையில வச்சுக்கோங்க. இப்போ வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி அந்த பட்டை பவுடர்ல, அதாவது உங்க இடது கையில நீங்க பட்டை பவுடர் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை 8 டைம்ஸ் 8 முறை நீங்க வரையணும். இப்படி வரையும் போது பணம் உங்க வீட்டை தேடி வர்ற மாதிரியும், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க. இன்ஃபினிட்டி சிம்பலை 8 முறை வரையணும். நீங்க வரையறதுக்கு பேனாவா உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இடது உள்ளங்கையில இருக்கக்கூடிய பட்டை பவுடர்ல 8 டைம்ஸ் இன்ஃபினிட்டி சிம்பலை வரையணும். இப்படி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி கைகளை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க அப்படியே காத்துல காய விட்டுருங்க. எக்காரணத்தை கொண்டும் மறந்துட்டு கூட உங்க கைகளை உங்க ட்ரெஸ்லயோ டவல் வச்சோ நீங்க துடைக்க கூடாது. இது இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்க கைகள் காஞ்சதுக்கு அப்புறமா 5 முறை உங்க 2 கையையும் தட்டுங்க, அதாவது கிளாப் பண்ணுங்க. 5 டைம்ஸ் நீங்க கிளாப் பண்ணுங்க. எதுக்காக இந்த மாதிரி கையை தட்டணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கைகளுக்கும் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. அதே மாதிரி பஞ்சபூத தத்துவங்களும் நம்ம கையில அடங்கி இருக்கு. நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கும். இந்த 7 சக்கரங்களும் நம்ம உள்ளங்கையில இருக்கக்கூடிய மினி சக்கராவோட, அதாவது பாம் சக்கரான்னு சொல்லுவாங்க, உள்ளங்கை சக்கராவோட தொடர்புடையது. இந்த கைகளை நாம தட்டும் போது நம்ம கைகள் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ராசியான கையா மாறும். அடுத்ததா 7 சக்கரங்களும் சீரா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த 7 சக்கரங்களும் சீரா செயல்பட ஆரம்பிச்சுட்டாலே நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும். நீங்க உங்க வீட்டுல வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிருக்கீங்கன்னா, கை கழுவுன தண்ணியை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுல செடிக்கோ மரத்துக்கடியிலையோ நீங்க ஊத்தி விட்டுருங்க. சரி, இப்ப அடுத்ததா இந்த வீடியோல 2வது பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம், சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம், அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரம் 10 பைசா கூட நமக்கு செலவே இல்லாத பரிகாரம். அதாவது பணத்துக்கான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன்ஸை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல இந்த அஃபர்மேஷன்ஸை ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் பொறுமையா உட்கார்ந்து ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க சொல்லும் போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்களை இன்ஸ்டன்டா நீங்க பாப்பீங்க. 24 மணி நேரத்துக்குள்ள நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அஃபர்மேஷன்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன அஃபர்மேஷன்ங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். எவ்ரிடே மை வெல்த் அண்ட் abundance grows. I am vibrating in the highest frequency of the universe. இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஒன்னு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இத பார்த்து கூட நீங்க சொல்லலாம். ஆனா பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலைய இப்ப உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல கீழே தரையில உட்கார்றீங்கன்னா ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சு நீங்க உட்கார்ந்துகிட்டு உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. அதுவும் பணவசிய நேரத்துல மறக்காம நீங்க சொல்லுங்க. இப்போ அஃபர்மேஷன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அஃபர்மேஷன்ஸ அப்படியே நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் செல்வமும் வளங்களும் பெருகும். நான் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த அதிர்வெண்ணில் அதிர்வுறுகிறேன். இத நீங்க சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இன்னைக்கு இந்த வீடியோல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும், அந்த பணவசிய நேரத்துல நாம செய்ய வேண்டிய எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செலவே இல்லாத இந்த பரிகாரத்தை எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், உங்க மனசுல நம்பிக்கை இருந்தா போதும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.
மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.